நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. உலகத்தில் பிறந்த அனைவருமே நெடுநாள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். மரண யோகத்தில் எது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது என்று பார்க்கலாம். மரணம் என்றாலே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மரணம் என்பது இறப்பு, சாவு போன்றவற்றை குறிக்கும். யோகம் என்றால் அதிர்ஷ்டம் என்று அர்த்தம். இந்த இரண்டினையும் சேர்த்தால் மரணயோகம் என்று பொருள் தருகிறது. மரணயோகம் என்பது மரண யோகத்துடன் சில நட்சத்திரங்கள் சேர்ந்து வரும்போது அது ஒவ்வாத நாளாக மாறிவிடுகிறது. அப்படி என்ன நட்சத்திரங்கள் எந்த கிழமையுடன் சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் கார்த்திகை, திங்கட்கிழமை அஸ்வினி உத்திராடம், செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி ரோகிணி விசாகம் திருவாதிரை, புதன்கிழமை ஹஸ்தம், வியாழக்கிழமை சதயம் கார்த்திகை அனுஷம் உத்திரம் திருவாதிரை, வெள்ளிக்கிழமை ரோகிணி மகம் திருவோணம் ஆயில்யம், சனிக்கிழமை ஆயில்யம் பூரட்டாதி சித்திரை உத்திரம். இந்த குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து வந்தால் அன்று மரணயோகம். மரணயோகம் அன்று வீட்டில் எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அன்றைய நாளில் செய்யும் எந்த காரியமும் வளர்ச்சியடையாது. மரணயோகம் என்பது மரணத்தை குறிப்பதென்று நினைத்து கொள்ளக்கூடாது. அன்றைய நாள் செய்யும் எந்த செயலும் முழுமையடையாது. அதனால்தான் அன்றைய நாள் நல்ல செயல்களை தொடங்க மாட்டார்கள். மரணயோகத்தில் தவிர்க்கக்கூடியவை. மரணயோகம் அன்று நீங்கள் புதிதாக ஒரு இடம் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மரணயோகம் அன்று வாங்கிய அந்த நிலம் உங்களிடம் தங்காது, கையை விட்டு போய்விடும், அல்லது சிக்கல் மிகுந்த இடமாக உங்கள் பணம் மாட்டிக்கொண்டு விடும். மரணயோகத்தில் புதிதாக ஒருவர் வியாபாரத்தை தொடங்கினால் அது செழிப்படையாது. பல நாள் திருமணமாகாதவர்கள் மரணயோகத்தில் திருமணம் செய்தால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையானது பெரிவில் முடிந்துவிடலாம். பணி மாற்றத்தில் வேறு ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள். சென்று அங்கு பணியில் சேரும் நாள் மரணயோக நாளாக இருந்தால் அங்கே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. மரணயோக தினத்தில் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மீறி கடன் கொடுத்தால் அது வரா கடனாகிவிடும். அதனால்தான் மரணயோக நாளில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். மரணயோகத்தில் என்ன செய்யலாம்? மற்றவர்களிடம் வாங்கிய கடன் தொகையை மரணயோக நாளில் திருப்பிக் கொடுக்கலாம். கடன் சீக்கிரம் தீர்ந்துவிடும். அந்த நபரிடமோ அல்லது அந்த வங்கியிலோ மீண்டும் கடன் ஏற்படாது. இது பல பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் செயல்களை அன்றைய தினத்தில் செய்யலாம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.